இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். என்னடா இது நம்ம ஆள் வந்து நிக்கோ? ஐயோ இவனா? என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டா? என்னாச்சு இருக்கு? இப்ப எதுக்கு கிளாஸுக்குலாம் வரதே இல்ல? லீவும் சொல்லவே இல்ல. இல்ல சார், நான் கிளாஸ பாதியிலே நிப்பாட்டிடலான் இருக்கேன். இனிமேல் கிளாஸ் வரமாட்டேன். என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்ல. அப்புறம் ஏன் வரமாட்டீங்க? பிடிச்சுதானே கோர்ஸ் ஜாயின் பண்ண. ஆமா. அப்புறம் என்னாச்சு? லவ் சொன்னதால வரமாட்டீக்கியா? ஆமா. ஏன் நீயும் என்ன லவ் பண்றியா என்ன? இல்லனா லவ் பண்ணிடுவோன்னு பயமா? எதுவுமே இல்ல, உங்க மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, அதான். சரி, அப்போ உனக்கு நான் தான் பிரச்சனைனா இனிமேல் உனக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் வரமாட்டேன். வேற யாரையாச்சும் நான் போடுறேன். நீ ஒழுங்கா கிளாஸ் வா. உனக்கு பிடிச்சதானே சேர்ந்தா அந்த கோர்ஸை ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணு. இன்னும் தேவையில்ல. ப்ளீஸ், என்னாலதான் நீ விட்டுட்டான்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதனால மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. பரவாயில்ல ப்ளீஸ், அடுத்த வாரத்துல இருந்து கிளாஸ் வா. கண்டிப்பா நான் நீ வர்ற டைமிங்ல இருக்கவே மாட்டேன். உன் கண்ணு முன்னாடி படவும் மாட்டேன். சரி, யோசிக்க. உனக்கு நான் தான் பிரச்சனைனா இனிமேல் உன் கண்ணு முன்னாடி நான் வரவே மாட்டேன். இருக்கு, நீ சந்தோஷமா இரு. சே, தேவையில்லாம இவரை கஷ்டப்படுத்துறோமோ நம்ம. எங்க போறாரு? எங்க பஸ் இனிமேல் தானே வரும், எங்க போறீங்க? நீ நிக்கல, அதான் நாங்க இல்ல. இனிமேல் தெரிஞ்சும் தெரியாம கூட நான் உன் கண்ணில் பட மாட்டேன். கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? என்னடி இங்க கொண்டு வந்து நீ உட்கார வச்சிட்டு இருக்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் நோட்ஸ்லாம் எடுக்கணும் லைப்ரரியில. நான் படிப்பு மூட்டை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் என் ஆளை நீ ஃபுல்லும் பார்க்கவே இல்லை. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போறோம். எலி தான் காயணும்னா எலி புழுக்க என்னத்துக்கு டீ காயணும்? ஏன்னா நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனாலதான். இது நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு நான் போய் லைப்ரரியில போய் சில புக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. எடுத்துட்டு நான் வந்துடுறேன். தனியா இருக்க ஒரு மாதிரியா இருக்கு டி, ப்ளீஸ். எனக்கு இப்படி உட்காந்துருக்க ஒரு மாதிரியா இருக்கு. என் ஆள் வர டைம் தான் டி, ப்ளீஸ். டி, அவன் தான் உன்னைய பார்க்கவே மாட்டிக்காமலா? அவங்க பார்க்காமலோ இல்லையோ, நம்ம வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் டி. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்காச்சும் ஒழுங்கா படிச்சிருக்கியா அந்த மாதிரி? ஏமா கிளவி, கொஞ்ச நேரம் உன் வாயை மூடுமா. அவன் எப்பண்டி வர? கிரவுண்ட்ல இருப்பான்டி, இப்ப வந்துருவான். ஆடி கிரவுண்ட்ல போய் பார்த்துட்டு அப்படியே லைப்ரரி போயிட்டு வந்துடலாட்டி. டைம் வேஸ்ட் பண்ணாத. ஏன்டி இப்படி பண்ணுத? எனக்காண்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? எனக்கு டியூஷனுக்கு பிள்ளைங்கள்லாம் வந்துருவாங்க டி, வாடி. எருமை கேக்குதா இல்லையா? என்ன லுக்கு வேற எங்கேயோ போகுது. இவ திருந்த மாட்டான். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ நடந்தால் நடை அழகு அழகு. அதான் போயிட்டாம்ல, இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க? ஏட்டி, கிரவுண்ட் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும்ல. உங்க அப்பா வீட்டு காலேஜ்ல. சரி போமா. இது இந்த சைடு ஓடி போமா. விடிச்சிருவேன் உன்னைய. லைப்ரரி இந்த சைடு இருக்கு, ஒழுங்கா இந்த சைடு வா. இவ கூட இருந்துட்டு நிம்மதியா சைட்டு கூட அடிக்க முடியலமா. இடி, நீ சைட் அடிக்கிறியா இல்ல அந்த பையனை லவ் பண்றியா? எனக்கே தெரியாதுடி. எனக்கு நம்ம அவனை பார்த்தா பிடிச்சிருக்கேன், அதனால நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவன் உன்னைய சும்மா ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கானே. ஆனா அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆசை வச்சு கடைசியில கஷ்டப்படாத, சரியா? சரிடி, அட்வைஸ் மேல வா போலாம். ஏய் தியா, வா வா. எப்படி இருக்க மினி? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் தியா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணே வரலையா? நீ மட்டும் தான் வந்திருக்கியா? ஆமாடி, நான் மட்டும் தான் வந்தேன். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஏய் குட்டி பாப்பா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் என்னைய பார்க்க வரீங்கன்னு சொல்றீங்க, ஆனா கொஞ்சிறது ஃபுல்லா அங்க தானே இருக்கு. இப்பவே பாரு உங்க அம்மாக்கு பொறாமைய. ரம்யா வங்க. ரம்யா. ஏய் தியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டி. நீ? நான் நல்லா இருக்கேன். நான் சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஒரு விசிட். அவங்கள பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். ஆனா குமரன் தான் எங்க ஆளை காணோம். வேலைக்கு போயிருக்காங்க. மினி, நல்லா சாப்பிடுதியா நீ? அதெல்லாம் நல்லா கரெக்டான டைமுக்கு உள்ள போயிட்டு தாண்டி இருக்கு. அத்தை பாட்டி சும்மாவே நல்லா கவனிப்பாங்களே. இப்ப ரம்யா வேற வந்துட்டாளா, அவ வேற கரெக்டான டைமுக்கு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு கொண்டு வந்து கொடுப்பா. 2 பேரும் ஒன்னா ஜாலியா இருக்கீங்கல்ல? ஆமா, அதான் நம்ம டெய்லி கான்கால்ல பேசுறோம்லடி. கான்கால்ல பேசினாலும் நேர்ல பேசுற மாதிரி இருக்கு மாட்டி. அதுவும் கரெக்ட் தான் தியா. பேசாம நீயும் இங்கே வந்துரு, நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்ல ஸ்டே பண்ணிக்கலாம். நினைப்புதான். ஆமாட்டி, இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல. நடக்கிறத பேசுங்கடி.
சத்தியா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போனா. போகும்போது அவளையே பாத்துட்டு போறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. சத்தியா நீ எப்படி இங்க வந்த? அம்மா பலகாரம் செஞ்சாங்களா, அதான் மினிக்கு போய் கொடுத்துட்டு வா, நாங்க அதான் வந்தேன். அப்படி எனக்கு கிடையாது, சொந்த வீட்லயே மரியாதை இல்ல. நோ நோ, உனக்கு கிடையவே கிடையாது. இது மினி அக்காக்கும் பாப்பாக்கும் மட்டும்தானா? இந்தாங்கக்கா. அப்படியா? என்ன பலகாரம்? அதிரசம், முறுக்கு, முந்திரி கொத்து. என்ன திடீர்னு அத்தை செஞ்சிருக்காவோ? இங்க வீட்லயே தானக்கா இருக்கேன், ஏதாச்சும் ஸ்நாக்ஸ்னு உயிரை வாங்கிட்டு இருக்கேன்ல, அதான் அம்மா மொத்தமா செஞ்சு போட்டாவோ. அட பாவமே, நான் இருக்கும் போதெல்லாம் ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டாங்க, இப்ப உனக்கு நான் மட்டும் செய்தாங்களோ? வராம பிடிச்சவள அப்படி சொல்லு தியாக்கா. ஆமா, என்னோட மாம்ஸ்லாம் எங்க? வேலைக்கு போயிருக்காங்க டி. ஒழுந்தியா நான் வந்திருக்கேன், என்னைய கண்டுக்கிடாம வேலைக்கு போயிருக்காங்களோ? வரேன்னா சொல்லிட்டு வரணும், அப்பதானே வீட்டுல இருப்பாங்க. இவ்வளவு பாசமா உனக்கு மாமா மேல இன்னும் இருக்காதா? அவ என்ன கேட்டாலும் கிடைக்குதுல்ல. ஆமா, நான் மாமா லிட்டில் பிரின்சஸ். நீ எல்லாத்துக்குமே லிட்டில் பிரின்சஸ் தான். லிட்டில் பிரின்சஸோட லட்சணம் ரிசல்ட் வந்தா தெரிஞ்சிரும். இவா ஒருத்தி, இவளுக்கு நீ யாரும் பிடிக்குன்னு சொல்லிடக்கூடாது, கொஞ்சிடக்கூடாது, பொறாம பிச்சுக்கிட்டு அடிக்குமே. இதெல்லாம் விடு. அடுத்து காலேஜ்ல என்ன குரூப் எடுக்க போறேன், என்ன படிக்க போறேன்? அதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகணும்ல. என் இமேஜை டேமேஜ் பண்றதே இவளுக்கு வேலை. அதெல்லாம் பாஸ் ஆயிடுவா. இப்படி சொல்லு என் செல்ல அக்காவே. சரி, நான் கேட்டதுக்கு சொல்லு. எந்த காலேஜ்ல என்ன சீட்டு கிடைக்கும் அதை எடுத்து நான் பேசாம படிப்பேன்க்கா. இப்படி ஒரு ஆன்சரை ஒன்னியால மட்டும்தான் சொல்ல முடியும் சத்யா. எஸ், எல்லா பெருமையும் என்னையே சேரும். என்னல ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இல்ல தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னல, ஊர்ல ஒரு நல்ல இடம் இருக்கு, அம்மாக்கு நல்லா தெரிஞ்சவங்க தானா, அம்மாக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா, பிடிக்க பையன் தானே சொல்றாங்க, அதனால தங்கச்சி ஜாதகத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. 2 பேருக்கும் பொறுத்த இருந்தா மேற்கொண்டு பார்க்கலாம்னாங்க. அம்மாவே சரின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப நல்ல இடமா தான்ல இருக்கும். ஜாதகம் நாளைக்கு காலையில கொண்டு வந்து வீட்டுல தட்டா? சரில. நீ ருக்கு கிட்ட கேட்டியா? இப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தானா? வேற யாரையாச்சும் பிடிச்சிருக்கா? ஏதாச்சும் ஒண்ணு கேட்டியால? தங்கச்சில சொன்னா கேட்டுப்பா, சொன்னா கேட்டுப்பான்னு சொல்லாதல. அவளுக்கு பிடிக்கணும்ல. நம்ம என்ன அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையால பார்க்காம இருக்க போறோம்? நல்ல பெஸ்டான மாப்பிள்ளையா தானே பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். பெஸ்ட்ன்னு இல்லைல்ல, அவளுக்கு பிடிக்கணும்ல. அவளுக்கு பிடிக்காம நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்லைல்ல. இந்த மாப்பிள்ளை அவளுக்கு பிடிச்சாதான் பண்ணி வைக்க போறோம், பிடிக்கலன்னா நம்ம வேற மாப்பிள்ளை தான் பார்க்க போறோம். அரமண்டா, அவ வேற யாரையாச்சும் லவ் பண்றாளான்னு கேட்டியா? ஏச்சே, அப்படிலாம் பண்ணவே மாட்டாள. இவன் என்னல இப்படி ஒரு லூஸா இருக்கான்? சரில, அவட்ட கேட்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க 2 பேரும் கேட்கீங்களா? சரி, கேட்டுறதும் இருங்க, நான் போய் கூட்டு வரேன் அவளை. கூட்டு வா. இவனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்ல, பழைய மனுஷனாவே இருக்கான். ஆமா, ரம்யா கிட்ட உண்மையை சொல்லிட்டியா? இல்லனே, சர்ப்ரைஸா இருக்கட்டும். பாவம்ல அந்த பிள்ளை, நீ அவ கூட பேச மாட்டேங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுது. கொஞ்ச நாளைக்கு தானே, அந்த வேலை முடிஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரியில்ல, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்ன கூட்டிங்களோ? அவனை எங்கம்மா? அண்ணே ஏதோ முக்கியமான ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. என்னண்ணே இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்கீங்க? சும்மா உன்கிட்ட பேசணும் தாம்மா கூப்பிட்டேன். அதுக்கு நம்ம வீட்டுக்கே வந்திருக்கலாமே. உள்ளலாம் வெக்கடிக்குமா? இங்க கொஞ்சம் குளிர்ந்தாப்புல காத்தோட்டமா இருக்குல்ல, அதான். சரிண்ணே சொல்லு. இல்லம்மா, படிப்பை முடிச்சுட்ட, அடுத்து என்ன பண்ணணும்? ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசை இருக்காமா? ஆமாண்ணே. என்னது ஆமாவா? நம்ம கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டா. என்ன ஆசைமா? எங்க அண்ணனை நல்லா பாத்துக்கணும், இது ஒண்ணுதான் என் ஆசைனே. சின்ன வயசுல இருந்தே எங்க அண்ணன் எனக்காண்டி ரொம்ப உழைச்சிருக்காங்க. இப்போ படிச்சு முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் மட்டும் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேனே. அதில் நிறைய ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எங்கள் அண்ணன்ட்ட நீ உழைச்சதே போதும்னே, இனிமேல் நீ உன் லைஃப்பை பாரு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லணும்னே. அதானே என்னோட ஆசையே. என்ன பிசினஸ் பண்ணணும்னு ஆசை? இன்னும் அதை பற்றி யோசிக்கலண்ணே. கோடிங் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாமே முடிச்சுக்கிறேனே, அது முடிய இன்னும் 6 மாதம் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் தானே இதை பற்றி ஃபுல்லி யோசிக்க முடியும். இல்லைன்னா கோடிங் வச்சுட்டு ஏதாச்சும் ஐடி ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணலான் இருக்கேனே. சரிம்மா, ஆனா உங்க அண்ணன் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டானே, யாரையாச்சும் உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? பிடிச்சிருக்கண்ணா. யாரையாச்சும் லவ் பண்றியா? இல்லை. எப்படாம சொல்லுமா. சேச்சே இல்லைண்ணே, அப்படி யாரையாச்சும் லவ் பண்ணாலுமே எங்கள் அண்ணன் கிட்ட சொல்கிற அளவுக்கு எங்கள் அண்ணன் எனக்கு இண்டிபெண்ட் கொடுத்து தானே வச்சுருக்கான். பண்ணலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணே. எங்கள் அண்ணனை தாண்டி என்னையால் எதுவுமே யோசிக்க முடியாது. எங்கள் அண்ணன் நினச்சிருந்தான்னா அவன் வந்து படிச்சிருக்கலாம், இல்லைன்னா இந்த வயசில் லவ் பண்ணிட்டு அவன் பொண்ணுங்களோட ஊர் சுற்றிருக்கலாம். அது எதுவுமே பண்ணாமல் எனக்காண்டி யோசித்து ரொம்ப பொறுப்பாக இருந்தானே. அவனுக்காண்டி எதுவுமே அவன் அனுபவிக்கவே இல்லைனே. அவனால் எப்படி என்னோட சந்தோஷத்தை தாண்டி வேற எதுவும் யோசிக்க முடியாதோ, அதே மாதிரி அவனோட சந்தோஷத்தை தாண்டி என்னையாலேயும் எதுவுமே யோசிக்க முடியாதுனே. சின்ன பிள்ளையா இருந்தா இப்போ எவ்வளோ வளர்ந்துட்டா. என்னண்ணே?
இல்லம்மா எவ்வளோ பொறுப்பா பேசுற அதான். இப்போ கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டியாம்மா? இல்லைண்ணே ரெடி ஆகலை, ஆனால் அண்ணி சொன்னால் பண்ணிப்பேன். சரிம்மா, இதை பத்தி பேசதான் கூப்பிட்டோம். என்னே, என்னம்மா? எங்கள் அண்ணே ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏச்சா அப்படிலாம் இல்லைம்மா. எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியாது அண்ணே. அந்த பொண்ணை பற்றி இல்லைன்னா அந்த பொண்ணு வீட்டில் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் எங்கள் அண்ணனுக்காக பேசுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அவன் எதுக்குமே ஆசைப்படலை, அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டிருக்காம்லானே. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுதோம்மா. நீ போய் படி சரியா. கோடிங் படிக்கணுமா படி, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக படிக்கணுமா படி, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா பண்ணு. அண்ணன் துணை இருக்கும் சரியா. கண்டிப்பாண்ணே. சரி வா, லேட் ஆகிட்டு வீட்டுக்கு போகலாம். ஆ சரிண்ணே. இல்ல தங்கச்சி போறா பாரு, யாராச்சும் கொண்டு போய் விடுங்க, நான் போறேன்ல. என்ன பேசினெல்லாம் ஒட்டு கட்டாச்சா? கேட்டாச்சுல. அம்மா கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லிடல. இப்போதைக்கு அந்த மாப்பிள்ளை வீடு வேண்டாம். அவ என்ன பண்ணணுமோ பண்ணட்டும்ல. அவளோட ஆசை தான் என்னோட ஆசையும்.